நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மலையே உருவாக நின்ற அர்த்தநாதீஸ்வரர் அருள்பாலித்து வராரு. இந்த கோவிலில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் தென்புறம் மேற்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. இடப்பக்கம் பார்வதியாகவும் வலப்பக்கம் சிவனாகவும் காட்சியளிக்கிறாரு. வலது கையில் தண்டாயுதத்தை பிடித்தவாறு ரொம்பவே கம்பீரமாக இருக்காரு. கொங்கு நாட்டு பாடல்கள் பெற்ற 7 தலங்களில் அர்த்தநாதீஸ்வரர் கோவிலும் ஒன்றாகவே பார்க்கப்படுது. அர்த்தநாதீஸ்வரர் கோவில் மலையில இருந்து பார்த்தா சங்ககிரி மலை, சேலம் கஞ்சமலை, ஏற்காடு, கொல்லிமலை ஆகியவற்றை காணலாம். ஈரோடு மாநகரில் இருந்து இந்த மலையை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல இங்கே இருந்து ஈரோடு மாநகரையும் காணலாம். சேலம் திருச்செங்கோடு சாலை வழியாக ரயில் பயணத்திலையும் செல்லும்போது இந்த அர்த்தநாதீஸ்வரர் மலை கோவில்களை சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு எங்கும் இல்லாத வகையில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் மலை பார்த்திங்கன்னா 4 திசைகள்லையும் 4 வித தோற்றத்தில் காணப்படுவது இங்கே சிறப்பாக பார்க்கப்படுது. ஒரு புறம் கைலாய மலை போலவும், ஒரு புறம் ஆண் படுத்திருப்பது போன்றும், மற்றொரு புறம் பெண் படுத்திருப்பது போன்றும், இன்னொரு புறம் நந்தி போன்றும் காட்சியளிப்பதே இங்கே விசேஷமாக பார்க்கப்படுது. இங்கு இருக்கிற இறைவன் அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளிப்பது போன்றே இந்த மலையும் இருந்து வருது. பண்டைய தமிழ் நூல்களான தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களில் இத்தலம் பற்றி குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அர்த்தநாதீஸ்வரரை வணங்கினா குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது. இதனால குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் அர்த்தநாதீஸ்வரரை வணங்கி செல்வாங்க. பல்வேறு சிறப்பு பெற்று விளங்கி வரும் இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழா தான் மிகவும் பிரபலமாகவே பார்க்கப்படுது. இந்த விழாவில் நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை அப்படின்னு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு அர்த்தநாதீஸ்வரரை தரிசனம் செய்வாங்க. அர்த்தநாதீஸ்வரருடைய சன்னதி முன்னாடி முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கோவிலுடைய தூண்கள், மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதியிலையும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கு. படிக்கட்டுகள் வழியா மலைக்கு செல்லும் போது பாறையில செதுக்கப்பட்டுள்ள நாகர் சன்னதி ரொம்பவே பிரசித்தி பெற்றதா பார்க்க